காசா மீதான போரை நிறுத்தக் கோரி சென்னையில் பொதுக்கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. அதில் நடிகர் சத்யராஜ் கலந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் பேசுகையில், காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது சகித்துக் கொள்ள முடியாதது. மனிதாபிமானம் இல்லாமல் எப்படி காசாவில் குண்டு போட முடிகிறது? காசாவில் ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு எப்படி அவர்களால் நிம்மதியாக தூங்க முடியும் என்று இஸ்ரேலை சத்யராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாகிறது ஒரு மயிருக்கு பிரயோஜனம். காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலைங்க. எப்படி அந்த மனிதாபிமானத்தோட அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க, அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் பார்க்கும்போது இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடந்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான்? அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா? குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க. இவனுக்கெல்லாம் முழுசா மனுஷன் ஆகல, ஒரு ஆஃப் வேல் அப்படியே நின்றுட்டாங்க. அதனால்தான் அந்த புத்தி இருக்குது. இதை உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும், ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரி தான் இனப்படுகொலை நடக்கிறது. போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் நினைக்கலாம், சென்னையில ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு. நிற்கும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்ந்துடும். உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதில் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, கடவுள் கிடையாது, நாடு கிடையாது, எதுவும் கிடையாது. மனிதநேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் நினைச்சிடாதீங்க. இது மனித நேயத்திற்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம். உயிர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கு திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கண்டன அறிக்கை அனுப்பிச்சிருக்காரு. அதை ஃபுல்லா படிக்க முடியல, அதனுடைய தலைப்பை மட்டும் பிடிச்சிடுற. காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை, ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைய அறிக்கை, இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழர் தலைவர் ஆசிரியரின் கண்டன அறிக்கை. காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கண்டன அறிக்கை விடுத்துள்ளார். இப்படி அனைத்து மக்களும் சேர்ந்து கண்டன அறிக்கை நடத்த வேண்டும். இதை பார்த்து கொண்டு உலகம் முழுக்க இருப்பவர்கள், இது மதமா பிரிச்சு பார்க்க கூடாது. குழந்தைகளை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள், மனித உயிர்களை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள். உலகத்தில் இருக்கும் அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும், இசத்தை சேர்ந்தவர்களும், நாட்டை சேர்ந்தவர்களும், கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இனப்படுகொலையை தடுத்து நிற்பதற்காக உரத்த அளவில் குரல் கொடுக்க வேண்டும்.